யாருமே தூக்கல, அதனால நான் போறேன்னு தான் வந்தாங்களே தவிர்த்து அதுக்கு அடிச்சு புடிச்சு வந்து முன்னாடி அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணி வந்த மாதிரி தெரியல. அதனால ரம்யா சொல்றேன். சிறப்பாக பங்கெடுத்து கொள்ளாத நபர்னா நான் ஆதிரே சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரம் இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேஸை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீட்டில் வேலை செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களோட வேலை பார்வன் கமருதீன் பண்ணதுனால அவங்களுக்கு எந்த வேலையும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ வேலையும் செய்யல அண்ட் அந்த டாஸ்க்கும் புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நான் நினைக்கிறது வந்து ரம்யா. ஏன்னா கோர்ட் டாஸ்கில் வந்து எல்லாருக்குமே லாயராக கோர்ட்டாக சான்ஸ் கிடைச்சிச்சா இல்லையான்னு தெரியல. பட் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரம்யா வந்து அந்தளவுக்கு முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்த எடுத்துக்கணும்னு ஆசைப்படாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அகெயின் லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ நான் ரம்யா சொல்கிறேன். இந்த வாரம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத நபர் நானும் ரம்யா தான் சொல்கிறேன். வீட்டு வேலைகள் எல்லாருமே ஓரளவுக்கு செஞ்சோம். அவங்களும் குக்கிங் டீமில் தான் இருக்காங்க, செஞ்சாங்க. பட் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது சுத்தமாகவே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னாலையும், எதுலேயும் பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இருந்ததுனாலையும் இந்த வாரம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மராக நான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறேன். இந்த வீக் டாஸ்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானோன்னு இருந்தது வந்து நான் ரம்யா சொல்கிறேன். கிச்சன் ஒர்க் பண்ணாங்க, வீட்டு வேலை பண்ணாங்க. ஆனால் டாஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டவாலி கேரக்டர் பண்ணதுமே ஏதோ ஓகே நம்ம எடுத்துட்டோம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டிஸ்கஷன் போகும்போதுமே பெருசாக அவங்களோட அந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காதனால நான் வந்து ரம்யா சொல்கிறேன். ஓகே, எப்பயுமே 2 பேர் இருக்கோம். நான் 2 பேர் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அமித் எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் சாண்ட்ரா சொல்கிறேன். சாண்ட்ரா வந்து முன்னாடி பார்த்த சாண்ட்ரா வந்து பயங்கரமா எல்லாத்துலயும் இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணுவாங்க. இந்த டைம் நான் கிச்சன்ல அவங்கள பார்த்த எல்லா ஒர்க்கும் சூப்பரா பண்ணாங்க. பட் வீட்டுக்குள்ள அந்த கொடுத்த டாஸ்க்ல அப்படின்னு பாக்குறப்போ எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டா அவங்க கொடுத்தது வந்து எனக்கு பிடிக்கல. எல்லாமே ஈவன் வியானா நாமினேட் பண்ண சொன்னது அவங்களே அவங்க வாயால ஆமா நான் வியானா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னப்ப கூட அவங்க வந்து பாரு சைடுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு வேலிடா ஃபீல் ஆகல. அதனால எனக்கு ஓவராலா நான் அவங்கள கொஞ்சம் கம்மியா பார்த்தேன். அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்த டாஸ்க்லயுமே கரெக்டா பண்ணல அப்படிங்கறதுனால நான் சாண்ட்ரா சொல்றேன். வினோதன போங்க. எழுந்துட்டல போ. நானும் சாண்ட்ரா சொல்கிறேன். ஏன்னா ஓகே அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன் வந்து பட் ஆனால் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த டாஸ்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப லைக் அவங்க ரொம்ப இன்வால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக போயிருந்துருக்கலாம். லைக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாஸ்க் ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக எடுத்து வச்சு பேசுவாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயத்தினாலையும் வேற ஒரு கிச்சனில் சூப்பராக பண்ணாங்க. பட் அதை தாண்டி சாண்ட்ரா எங்கே அப்படின்னா ரொம்ப தேடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால சாண்ட்ரா. நான் வந்து ஆதிரை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு இந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் அப்படின்னு கேட்டு அலைஞ்சிட்டு வருவாங்க. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். ஆனால் ஆதிரை வந்து ஐயோ எனக்கு வேணா ஒரு இன்வால்வ் ஆகாத மாதிரி ஒரு 2-3 இடத்துல 2 நாள் தொடர்ந்து 2 நாளோ 3 நாளோ அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே இல்லை பண்ணலாம் டவாலி தானே
குமாஸ்தா தானே பண்ணலான்னா அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணல, ஒருவேளை இன்வால்வ் ஆகலன்னு நினைக்கிறேன் கேமில். அதுமாரி வேலை எதுவும் அவங்களுக்கு இந்த டைமில் இப்போ எல்லாமே வேலை செய்வோம், அவங்க வேலை செய்யணும். இவங்களாச்சும் கிச்சன்லலாம் ஓரளவுக்கு வேலை செஞ்சாங்க, அது அவங்க செய்யாத மாதிரியே தெரிஞ்சது. அதனால நான் ஆதிரியை சொல்கிறேன். நான் வந்து சாண்ட்ரா சொல்றேன். ஒரு டாஸ்க்னு வந்தா, பிகாஸ் நான் கூட இருந்திருக்கேன் சாண்ட்ரா கூட, டாஸ்க்னு வந்தா சூப்பரா பிளான் பண்ணுவாங்க, ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாங்க. நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு ஐடியா கொடுத்து அதை என்ன எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம், இன்னும் எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு என் கூட இருந்து பர்சனலா சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஆனா நான் இந்த டாஸ்க்ல சாண்ட்ரா வந்து லைக் கிச்சன்ல பார்த்தேன், சமைச்சாங்க, லைக் நான் பார்த்தேன். பட் ஆனா டாஸ்க்ல நான் வந்து லைக் நான் எங்கேயும் அவங்கள லைக் ஒரு கிரேஸ்ஃபுல்லா எப்பவும் இருக்கிற ஒரு சாண்ட்ராவை நான் வந்து இந்த டாஸ்க்ல வந்து நான் பார்க்கல. ஸோ அதனால நான் சாண்ட்ராவை சொல்றேன். நீ சொல்லிட்டியா? டாஸ்க்லேயே பார்க்கும்போது இந்த வாரத்தில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலே பார்த்தா நான் ஆதிரியை சொல்லுவேன். ஏன் சொன்னால் அவங்களோட இதுக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க, நல்லபடியாக வந்து எனக்கு நீதி நேர்மை கிடைக்கல சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் எனக்கு தெரியல. ப்ளஸ் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா பீக்கில் போயிட்டுருக்கு ஒரு சண்டை, எனக்கு அமித்துக்கு சபரிக்கெலாம் சபை பீக்கில் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த அப்படி பார்த்தா நீங்கள் காலையிலேயே இந்த பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணல அப்படி மூஞ்சி லட்சமாக சொன்னாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு யாரும் பண்ணலை, இருக்கிற வேலையை ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதா? தலைவர் பர்த்டேனால அந்த மாதிரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா இந்த வீக் வந்து ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினா கூட ஓகே இந்த பொண்ணு ஏதோ ட்ரை பண்ணுற போல சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை காட்டலான்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஓகே. தேங்க்யூ. சாண்ட்ராவே போலியா இன்னும் சாண்ட் நானும் வந்து ஆதிரையே சொல்கிறேன். பிகாஸ் வந்து அவங்க டாஸ்க்லேயும் வந்து சுத்தமாக இன்வால்மெண்ட்டாக இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கேஸ் தவிர வேறு எதுவுமே அவங்க எதுவும் கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணலை. கேட்டப்போ கூட அவங்க பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒர்க் எதுவுமே அவங்க வீட்லேயும் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் ஆதிரை. சரிப்பா. ஸோ நான் வந்து ரம்யா சொல்லுவேன். இந்த வாரம் வந்து அதான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தது. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்தது. சொல்றேன் கொஞ்சம் நான் வந்து சொல்லி முடிக்கிறத கேளுங்க. அது சொல்லாத, அது நடந்த ஒரு விஷயத்த சொல்லாத. எனக்கு ஹர்ட் ஆகுற விஷயத்த எதுக்கு சொல்ற? அது எனக்கு ஹர்ட் ஆகுற விஷயத்த எதுக்கு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் சொல்றீங்க, ஓகே. நான் அதை என்ன அறியாம பண்ணேன்னு சொல்றேன். அழுறேன்னு குத்துறீங்க. சொல்லு. சொல்லட்டுமா வேண்டாமா? அந்த டோர் ஓபன் பண்ணது சொல்லாம நீ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். போன வாரம் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்களா? அந்த வீக்ல நடந்ததுதான்மா. அந்த டோர் ஓபன் பண்ண அதெல்லாம் எதுக்கு சொல்ற? இப்ப எஃப்சில் தான் சொன்னா, என்னமோ நான் ஏதாவது கேட்டேனா? அவனை 5 பேர் சொன்னாங்க, யாரையாச்சும் ஏதாச்சும் கேட்டேனா? சரி, நான் என்ன சொல்லணும்? அந்த டோர் ஓபன் பண்றதுன்னு அதை விட்டு சொல்லு. நீ என்ன வேணா சொல்லு. நான் நல்லா பண்ணல சொல்லி இன்ட்ரெஸ்ட் கட்டல. எத்தனை பேர் சொன்னாங்க, நான் யாரையாச்சும் கேட்டேனா? நீங்க பேசுங்க. நான் என்ன பேசணும்ன்றதை நீங்க எழுதி கொடுங்க, நான் பேசுறேன். என்ன பேசணும்ன்றது எனக்கு தெரியுமா? அங்க போயிட்டு நீ தாராளமா என்ன பத்தி பேசு. இல்ல, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறது அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அது அவங்களோட உரிமை, அவங்க சொல்லணும். ஏன் ஒரு கிரிட்டிசிசம் சொன்னா நீங்க பிக் பாஸ் சொன்னது இந்த வாரம் நடந்ததுல, இந்த வாரம் நடந்தது தானே பேசணும்னா இந்த வாரம் நடந்தது தானே அடுத்த வாரம் நடந்து டோர் ஓபன் பண்ணது இப்போ எதுக்கு சொல்றேன்னு கேக்குறேன்.
இட்ஸ் நாட் a personal சரிம்மா, thing போம்மா. ரம்யா. சரி, சொல்லுமா. நான் சொன்னா உனக்கு அந்த கிரிட்டிசிசம் ஏத்துக்க முடியலனா என்னால நீ சொல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லும்போது சும்மா தானமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதான் நான் என்ன சொல்ல வரேன்றதே நீ வந்து புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காம நான் ஒன்னு சொல்லிட்டேனே உடனே ரியாக்ட் பண்ற. அப்படி பார்த்தா ஆளாளுக்கு ஒண்ணு நிமிஷம் சொல்லுங்க. அழாத. பட் என்ன நான் இது சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா வந்து நமக்கு பழகுறவங்க யாருமே இந்த விஷயம் ஹர்ட் ஆவாங்கன்னா அதை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அவ ரொம்ப இதாயிடுச்சு. அதை மட்டும் வந்து இது பண்ணி என்னால எப்படி பேச முடியும்? ஒரு ஒரு கிரிட்டிசிசம் வச்சாலும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? புரியுது. பட் நான் கூட பழகுறேன். நீ எனக்கு அது தெரிஞ்சு என்னால சொல்லாம இருக்க முடியாதுல்ல. இட்ஸ் நாட் ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் ஹர். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு அது பர்சனலும் கிடையாது. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு இன்னும் பவர்ஃபுல்லாக வருவாங்க, இன்னும் பயங்கரமாக இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே எந்திரிச்சு பண்ண நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பேசணுன்றதை அவங்க எழுதி கொடுக்கட்டுமா? எல்லாரும் இங்கே பாரு, எல்லாரும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ நான் இப்போ சொன்ன அந்த டோரு விஷயத்துலயே அவங்க வந்து இதுவாயிட்டாங்க. ஏன் நான் பேசும்போது அவங்க பெஸ்ட் அவுட் ஆகிறாங்கன்னா நான் என்ன பேசணும்னு அவங்கள வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க சொல்லு. நான் அதை போய் அப்படியும் பண்ண முடியாது என்னால. என்ன மாடு சீக்கிரம் வாடா. இப்போ ஏன்டா போறேன்? எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. பிக் பாஸ் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பிக் பாஸ் சாரி ஃபார் த டிலே. சபரி 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 இல்லடா நான் இல்ல நீ அப்படியே ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிப்பா. நான் சொல்றேன் இல்ல நீ போ. நான் ஹர்ட் ஆகல நீ போ. அதே சொல்லு போ. ஓபன் பண்ணாங்க அதுல இருந்து சொல்லு இப்போ. நான் ஓகே போ. நீங்க முதல்ல பாரு நான் இப்போ ஓகே பாரு நீ அதையே ஆரம்பி பாரு. கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லதான் சொல்லு சொல்லு சொல்லு. ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு அவங்க பயங்கர பவர்ஃபுல்லா இந்த வீக்கை வந்து கொண்டு செல்வாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு டாஸ்க் ஆடும்போது வந்து பயங்கர கேம் மோட் ஆன் அப்படிங்கிற ஒரு மோட்ல போவாங்க. இந்த வீக்ல வந்து அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்தது. இதுலயுமே வந்து நல்ல வழக்கு
வாதாடக்கூடிய ஒரு நபர் தான் ரம்யாவும் கூட. ஸோ ஒரு லாயராவோ ஜட்ஜாவோ வந்து அவங்க எடுத்துருந்துருக்கலாம், அதுக்காக அவங்க ஒரு 2 பேர்கிட்ட பேசியிருந்திருக்கலாம் அப்படின்லாம் நான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ரம்யா அது வந்து பண்ணலை. ஸோ அதனால நான் ரம்யாவை வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றேன். ஓப்பா எப்பா நீ சாபானே கூப்பிடு, சொல்லாதீங்க, அவன் வாய்ஸ் எடுத்துட்டான். வேணாண்டா. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா சமையல் வாரம் இந்த நான் ரம்யா தான் சொல்கிறேன். சமையல் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, டாஸ்க் எல்லாமே சூப்பராக பண்ணீங்க. இது வந்து ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் மேபி உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வாதாடுறதுனாலையோ வேற மொழிங்கிறதுனாலையோ உங்களால் சரியாக எடுத்து பேச முடியாத காரணத்தில் இதில் பண்ணலீங்களான்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எங்களோட ஈடுபாடு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் ரம்யான்னு சொல்கிறேன். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் நான் கனித்திரு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஜட்ஜாக மட்டும்தான் பண்ணாங்க, வேற எந்த இடத்துலையும் நான் அவங்கள பார்க்கல. கிச்சனில் வேலை பண்ணாங்க, பட் ஆக்டிவாக இந்த ஷோக்கான ஆக்டிவ் அவங்க எந்த இடத்துலையும் இல்லை. அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு தான் அதிகமாக பண்ணிடலாம். எப்பவுமே பண்ற வினைத்தா இல்ல வினைதா சாண்ட்ரா. சாண்ட்ராக்கா 1, கனி 1. நான் வந்து ஆதிரே. சொல்லட்டுமா சாண்ட்ரா. ரம்யா. 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 ஆதிரே. ஆதிரே. விக்ரம். ரம்யா. 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 பிக் பாஸ் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத நபர் நாங்க எல்லாரும் சூஸ் பண்ணது ரம்யா. பிக் பாஸ் ரம்யா, எஸ் பாஸ். இந்த வீட்டில் இருக்கும் உங்க சக ஹவுஸ்மேட்ஸால இந்த வீட்டில் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு தீர்மானம் நீங்க சிறைக்கு செல்ல வேண்டும். அமித், சிறைக்கான யூனிஃபார்ம் போட்டதும் அவங்கள சிறையில் வச்சு போட்டலாம். எஸ் பிக் பாஸ். அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ஓகே பிக் பாஸ்.